ராப்பர் வேடன் மீது மீண்டும் 2 பெண்கள் புகாரும் கொடுத்துள்ளனர். அதாவது ஏற்கனவே பெண்ணின் புகார் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்ஜாமீன் கோரி ராப்பர் வேடன் உயர்நீதிமன்றத்தை அணுகினார். இந்த மனு அப்படி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மேலும் இந்த வழக்கில் திருக்காக்கரை ஏசிபியின் மேற்பார்வையில் விசாரணை நடைபெற்றும் வந்தது. தற்பொழுது இன்ஃபோ பார்க் காவல் நிலைய ஆய்வாளர் வழக்கை விசாரித்தும் வருகிறார். 5 முறை பாலியல் வன்கொடுமை நடந்ததாகவும் கோழிக்கோடு, கொச்சி மற்றும் எள்ளூரிலும் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த பெண் வாக்குமூலமும் அளித்துள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்திய பின்னர் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த பெண் வாக்குமூலமும் அளித்துள்ளார். இது குறித்து அறிந்த நண்பர்களும் பெயர்களும் அந்த பெண்ணின் வாக்குமூலத்தில் உள்ளன. 2023 ஜூலை முதல் தன்னை தவிர்த்து விட்டதாகவும் அழைத்தால் போன எடுக்கவில்லை என்றும் அந்த பெண் தெரிவித்துள்ளார். இந்த புறக்கணிப்பு தன்னை மனதளவில் பாதித்தது என்று மன அழுத்தத்திற்கு ஆளானதாகவும் கூறியுள்ளார். பல முறை வேடனுக்கு 31,000 ரூபாய் கொடுத்ததாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார். இதற்கான கூகுள் பே விவரங்களையும் அந்த பெண் சமர்ப்பித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நமது ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.